மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. மைண்ட் ஃபுல்லா டோட்டலா பிளாங்கா கன்ஃபியூஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேனே தெரியல. நான் பண்ற விஷயம் எல்லாமே ஃபெயில் ஆகுது. யோசிக்கிற எதையுமே என்னால பண்ண முடியல. நான் ஒரு ஃபெயிலியரா? என்னால எதுவுமே பண்ண முடியாதா? இந்த மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கும் மனசு ரொம்ப ஹெவியா வச்சிட்டு இருக்கா? அப்ப இதை கேளுங்க. இப்படியெல்லாம் ஃபீல் ஆகுறனால நீங்க வீக் இல்ல, நீங்க ஃபெயிலியர் இல்ல, நீங்க வேஸ்டும் இல்ல. பட் நீங்க ஹியூமன். ஸோ இது நார்மல் தான். கண்டிப்பா எல்லாருமே ஒரு கட்டத்துல இந்த லூப்ல மாட்டிக்கிறதும் நார்மல் தான். இந்த ஃபீல் கண்டிப்பா லைஃப்ல நீங்க பெருசா ஏதோ அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படும் போதோ அதை நோக்கி ஓடும் போதோ வரதும் நார்மல் தான். பட் ஓடிட்டு இருக்கப்போ ஏதாச்சும் தடைகள், ஃபெயிலியர்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்ததும் நம்பிக்கை அப்படிங்கறத மறந்தே போயிடுறோம். பட் ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க, இப்படியே எவ்வளோ நாள் இருக்க முடியும்? இப்ப இருக்க பெயின், எம்டினஸ், கன்ஃபியூஷன் இது எல்லாமே டெம்பரரி தான். இந்த டெம்பரரி லூப்ல இருந்து வெளியில வர நீங்க உங்களவே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் முடியும். திங்க் பண்ணுங்க, இவ்வளோ தூரம் லைஃபை எவ்வளோ சூப்பரா ஹேண்டில் பண்ணி எவ்வளோ ப்ராப்ளம்ஸை பார்த்து வந்துட்டோம், எவ்வளோ பெயினை ஓவர் கம் பண்ணிட்டோம். அப்ப இந்த லூப்ல இருந்து வெளியே வர முடியாதா என்ன? சுத்தி பாருங்க. நீங்க ஸ்டக் ஆகி நிக்கிறனால உலகம் ஒன்னும் ஸ்டக் ஆகல, அது ஓடிட்டு தான் இருக்கு. உங்க லைஃப், உங்க டைம் எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ நம்மளும் ஓடணும். கெட் அப், டஸ்ட் யோர் செல்ஃப், டேக் ஒன் மோர் ஸ்டெப், லெட்ஸ் ரெஸ்யூம் த ரேஸ். பிலீவ் பண்ணு, ஃபீலிங் எம்டினஸ் டசன்ட் மீன் லைஃப் இஸ் எம்டி.